ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கிராஃப்ட்டுக்கு காலண்டர் போர்டை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது கூடயே கலர் ஷீட்டும் ஃபோம் ஷீட்டும் எடுத்திருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்கு கோல்டு கலர் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த காலண்டர் போர்டுக்கு நம்ம கவர் பண்ணிடலாம். நான் காமனாக ஒரு பிளாக் கலர் சார்ட்டை வச்சு அதை கவர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காமனாக என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட கவர் பண்ண சார்ட்டோ பேப்பரோ இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட்டு கூட பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட பிளாக் கலர் சார்ட் இருந்துச்சு, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாரி கவர் பண்ணுறப்ப 4 கார்னர்லையும் கட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட்டபிளாக கிடைக்கும். நான் இதுக்கு எல்லாமே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எல்லோரும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு தான். லாஸ்ட்டு வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அந்த காலண்டர் போர்டை கவர் பண்ணி முடிச்சிடும். அதுக்கு 4 சைடும் பார் மாரி கொடுக்க நான் இந்த கோல்டன் கலர் டேப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இதுக்கு பதிலாக லேஸு இல்லாட்டி ஃபோம் ஷீட்டை கூட ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி நீங்கள் 4 பக்கமும் ஒட்டிக்கலாம். நான் என்கிட்ட இந்த மாரி டேப் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கோல்டு கலர் ஃபோம் ஷீட்டில் நான் ஒரு பேர்டு இருக்கிற மாரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே பேர்டை தான் ட்ரா பண்ணணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாரி கூட நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ அந்த பேர்டை கட் பண்ணி அதுக்கு ஐஸ் வச்சுருக்கேன் பிளாக் கலர் சார்ட்டில். இப்போ அந்த பேர்டை அந்த போர்டில் சென்டரில் கீழே ஒட்டிக்கலாம். நான் இப்போ ஒட்டுறேன் பாருங்கள். அந்த மாரி இதுக்குமே நான் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. ஏன்னா இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோல, அதனால. நெக்ஸ்ட்டு நான் கலர்ஃபுல்லான ஷீட்டெல்லாம் எடுத்து வச்சேன்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். அதில் இப்படி நான் கொஞ்சம் ஷீட்டு ஒன்றா இருக்கிற மாரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஷீட்டில் மட்டும் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஒரே சைஸில் நம்மளுக்கு 3 சர்க்கிள் வேணும். அந்த மேலே இருக்கிற பிங்க் கலர் ஷீட்டில் மட்டும் 3 சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு எல்லா ஷீட்டையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ அதை கட் பண்ணிட்டேன். இப்போ அதேமாரி இன்னொரு 3 கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பலூன் மாரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரே கலரில் 3 சர்க்கிள் வேணும். நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே கலரில் 3 சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு இந்த 3 சர்க்கிளையும் சேர்த்து வச்சு நம்ம ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு சென்டரில் ஒரு லைன் கிடைக்கும். அந்த மாரி கிடைச்சோடும் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணதை தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சர்க்கிளை மட்டும் கீழே வச்சுட்டு இன்னொரு சர்க்கிளை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி
சென்டரில் கம் அப்ளை பண்ணி அதை நிற்க வைக்கிற மாரி ஒட்டிக்கோங்க. நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாரி ஒரு சர்க்கிளை கீழே வச்சுட்டு மீதி 2 சர்க்கிளையும் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒட்டிட்டா நம்மளுக்கு ஒரு 3D எஃபெக்ட்டு பலூன் மாரி கிடைக்கும். அந்த மாரியே நான் நிறையா கலரில் பண்ணி வச்சுருக்கேன், மல்டி கலரில். நீங்கள் வேணும்னா ஒரு கலரில் பண்ணலாம், இல்லாட்டி டபுள் கலராக பண்ணலாம். நான் மல்டி கலராக பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ பலூன் மாரி பெரிய பேராஷூட் பலூன் இருக்குல்ல, அந்த மாரி நம்ம ஒட்ட போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கலரை வர மாரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும் ஒட்டி காமிச்சிருக்கேன். அந்த மாரி ஃபுல்லாக ஒட்டிட்டு இப்போ காமிப்பேன் பாருங்கள். அப்புறம் இதை ஒட்டுறதுக்கு நான் ஃபெவிகம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது பேப்பர் தானே, அதனால இப்போ இதை ஒட்டிட்டு இதுக்கு நூலும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பேர்டுலேருந்து இந்த பலூன் வரைக்கும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட இந்த கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு. பின் சைடு திருப்பி டபுள் சைடு டேப் போட்டிருக்கேன். இது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், அதனால கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்.